கொண்டு மனதளவுலையும் நம்ம அறிவளவுலையும் வந்து பலசாலியா மாத்துறதுக்கான ஒரு கருவி அவங்களாம். அதனால நம்ம காலத்தையும் நேரத்தையும் விரயம் செய்வது, அதே சமயம் அந்த காலத்துல நம்ம அவங்க விரயம் பண்றோம் இல்லையா, அந்த நேரத்தை நம்ம சரியா சிந்திச்சு செயல்பட்டா அது மீண்டும் வந்து அந்த நேரத்தை வேற எங்கேயும் நம்ம செலவழிச்சிருக்கலாம். ஒரு புத்தக நூலகத்திலேயோ இல்ல ஒரு நல்ல நண்பர்களுடையோ நல்ல மனிதர்களுடையோ பேசியிருந்தா இன்னும் அறிவு சார்ந்த விஷயம் நிறைய விஷயம் பேசியிருப்போம். பட் ஆனா என்ன பண்ணுவோம்னா, இந்த நபர் வந்து நம்மளுக்கு வந்து சந்திக்காம இருக்கவும் முடியாது. என்ன காரணம் கேட்டீங்கன்னா, இந்த பிரபஞ்சம் ஒரு விஷயம் நம்ம வந்து அதெல்லாம் வந்து நம்ம அனுபவிக்கணுமோ அனுபவிச்சு தான் தீரணும். என்ன சொல்லுவாங்க, இந்த கண்ணதாசன் சொல்லுவாரு, விதியை மதியால வெல்லலாம், ஆனா மதியால வெல்றது கூட விதியாகத்தான் இருக்கும். ஏன்னா நம்ம மாற்றத்தை தடுக்க முடியாது. நம்ம மாட்டினா மாட்டியே தீருவோம். நம்ம வந்து நம்ம புத்திசாலித்தனமா தெளிவா இருந்து நம்ம தப்பிச்சிடணும்னு நினைப்போம். பட் ஆனா முடியாது. ஏன்னா அந்த கால சூழ்நிலை நம்ம கூட மாட்டி விட்டுரும். பட் ஆனா நம்ம நினைச்சது நடக்குமா கேட்டாக்கா, நம்ம நினைச்சது நடக்கிறதுக்கான நம்ம ஒன்றும் இல்லைங்க. எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, நம்ம லட்சியம் ஒரு ஒரு சேர் ஒன்று இருக்கு. நம்ம போய் அதை வந்து எங்க இருக்கு, எக்ஸாம்பிள் வச்சுக்கலாம், டெல்லியில இருக்கு வச்சுங்களேன். நம்ம எங்க இருக்கிறோம், இப்போ நான் வந்து தாம்பரத்தில் இருக்கிறேன். இப்போ என்னுடைய லட்சியம் இந்த டெல்லி. ஸோ நான் அதை நோக்கி பயணம் பண்ணிருக்கேன். எனக்கு அந்த சேர் அங்கே இருக்குது. இங்கேருந்து அங்கே போய் சேர்றதுக்குள்ள நான் வந்து போகிற பாதையில் நான் சந்திக்கிற ட்ரெயினில் போகிறோம் வச்சுக்கலாம். ட்ரெயினில் சந்திச்சுட்டே போவோம், ஒவ்வொரு மக்களை சந்திப்போம். அங்கே போய் ரீச் ஆகிட்டு நம்ம டெல்லி சேர்ல வந்துடுவோம். அந்த மாதிரி போகிற வகையில் நம்ம ட்ரெயினில் போகும்போது சந்திக்கிற நபர் மாதிரி தான் இந்த மாதிரி கருவிகள் எல்லாம். ஸோ அதனால அதே போல் டாக்டர் ஜோசப் மார்பி சொல்லுவார், அது நம்ம நினைச்சு நம்ம என்ன நினைக்கிறோமோ அது நடக்கும். அது போல சொல்லுவாங்களே, எண்ணம் போல் வாழ்க்கை அதுன்னு. என்னன்னா நம்ம அதுக்கு இன்னொரு விஷயம் இருக்குங்க. கடவுள் சொல்லுவாங்க, கேளுங்கள் தரப்படும். அந்த மாதிரி இந்த மாதிரி நம்ம நினைச்சது நடக்கும். நம்ம என்ன திங்க் பண்ணி இந்த இந்த ஜென்மத்துல ஒரு ஆன்மீகத்தை சொல்றேன். இந்த ஜென்மத்துல கூட நம்ம நினைச்சது மீண்டும் பிறவி எடுத்து ஜெயிப்போம் நம்ம. அப்படி ஒரு விஷயம் ஆன்மீகத்துல உண்டு. ஆனால் நம்ம ஃபோக்கஸ்டா வந்து தெளிவா நம்ம நம்ம நினைக்கிற விஷயத்த விடாமுயற்சியோட ட்ரை பண்ணிட்டே இருந்தானா கண்டிப்பா வெற்றி நிச்சயம். நம்பிக்கை விடாம விடாமுயற்சியும் தன்னம்பிக்கையோட ஓடிட்டே இருக்கணும். அது தாண்டி ஒரு விஷயம் என்னன்னா, இந்த காலத்தின் நேரத்தை விரியம் பண்றோம் இல்லையா, இந்த நபர்கள் மாதிரி பல பேர் வந்து நம்ம நேரத்தை வந்து விரியம் பண்ணுவாங்க. நல்லா கவனிக்கணும். ஏன்னா பல பேர் நம்ம நேரத்தை வந்து விரியம் பண்ணுவாங்க. ஸோ லட்சியம் அப்படின்னும் போது வந்து உங்க மேல அதை ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, பெருசா பண்ணணும் பெருசா பண்ணணும் அப்படின்னு நினைச்சிட்டு காத்து இருக்கிறத விட, நம்ம இவரு சொல்லுவாரு, சுயசா சொல்லுவாரு அழகா, மெழுகுவர்த்தி விளக்கு எரியும், இருட்டா இருக்க இடத்துல கொஞ்சம் தூரம் போனோமா, கொஞ்சம் வெளிச்சம் தெரியுதா, கொஞ்சம் மூவ் பண்ணு, கொஞ்சம் மூவ் பண்ணு, போயிட்டே இரு. அந்த மாதிரி விஷயம் சொல்லுவாங்க இல்லையா. அதனால வந்து நான் பண்ணா பெருசா தான் பண்ணுவேன்.